வாட் ஆ மேட்ச்! நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. முதன் முறையா வரலாற்று மாற்றப்பட்டு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இரண்டு அணிகளுக்குமே ஒரு புதிய வரலாறு படைக்கிறதுக்கான தருணம் இது. தென்னாப்பிரிக்கா அணியா நியூசிலாந்தா யார் முதல் முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்கு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய வார் மாதிரியா இந்த ஆட்டம் பார்க்கப்பட்டது. இரண்டு மிக திறமையான அணிகள் மோதிய இந்த ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. தென்னாப்பிரிக்காவுடைய துரதிர்ஷ்டம் தொடருது அப்படின்னே சொல்லலாம். 4 முறை அரையிறுதிக்கு வந்தும் வெவ்வேறு காரணங்களால தொடர்ந்து வந்து அந்த அணி இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு இழந்தாங்க. இன்னைக்கு மழையோட குறுக்கீடு இருந்தாலும் அதை தாண்டியும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அந்த அணிக்கு இருந்தது. ஒரு சில மிஸ்ஃபீல், கேப்டனுடைய பதட்டம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அவங்க தவற விட்டாங்க. அந்த மேட்ச் பத்தி தான் பார்க்க எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு நல்ல ஆட்டம், மிகச்சிறந்த கிரிக்கெட் ஆட்டம். பொதுவாக வந்து உலகக்கோப்பையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டத்தையுமே ரசிகர்கள் பயங்கரமா உற்று நோக்குவாங்க. இதுல வரலாற்றுல மிக பரபரப்பான ஆட்டங்கள்ல இதுவும் ஒன்னா பதிவாச்சு. ஏலியட்டோடைய இன்றைய ஆட்டம் ரொம்பவே ஒரு டாப் நாட்ச் அப்படின்னு சொல்லணும். இது வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஆட்டம். இது குறித்து தொடர்ந்து நம்ம பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கோம். முதல்ல மோகன் ராம், கிரிக்கெட் விமர்சகர், அவர் நம்மோட இணையறார். அவர் முதல்ல வரவேற்போம். மோகன் ராம் சார், இன்றைய ஆட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. தென்னாப்பிரிக்காவுடைய துரதிர்ஷ்டம், நியூசிலாந்துடைய அதிர்ஷ்டம், இதை எப்படி பாக்குறீங்க? இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமா யார் யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்க? எந்த விஷயம் ஆட்டத்துடைய அந்த ஒட்டுமொத்த போக்கையும் மாட்டுச்சு? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவும் சரி, நியூசிலாந்து அணியும் சரி, இரண்டு பேருக்குமே சோக்கர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதாவது கடைசி வரை வந்து ஏதோ ஒரு பதட்டத்தினால், அவங்களுடைய மனோ தைரியம் குறைந்ததனால் விட்டு விடுகிறார்கள்னு. சோ 2 சோக்கர்ஸ் மீட் பண்ணும்போது நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, சரித்திரம் படைக்க இரு அணிக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னு. இருவருக்கும் வாய்ப்பு இருந்தும் ஒருவரே வெற்றி பெற்றார்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து அணி அவர்களுடைய மனோதிடம், தைரியம், அதை, அதாவது ஓப்பனிங்ல வந்து பிரெண்டன் மெக்கலம்ங்கிற ஒரு தலைவர், அணித்தலைவர் வந்து அற்புதமா ஆடினார். அவர் வந்து இப்படிதான் ஆடணும், அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பாட்டு ஒண்ணு உண்டு, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, அந்த மாதிரி இப்படித்தான் ஆட வேணும்டா நீங்கன்னு சொல்லி பண்ணாரு. அதாவது இந்த வெற்றி இலக்கு வந்து அடையக்கூடிய ஒரு இலக்கு, இதை ரொம்ப சுலபமாக நாம் மனம் வைத்தால் அடையலாம் அப்படின்னு அதை அப்படியே தொடர்ந்தாங்க, எல்லாருமே தொடர்ந்தாங்க. கடைசியில அந்த எலியட் வந்து கவுத்துட்டார். அப்படின்னு சொல்லலாம். இதுல குறிப்பா இன்னைக்கு எல்லாருக்கும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏபி டிவில்லியர்ஸுடைய பதட்டம். அவர் பாத்தீங்கன்னா நேத்து பேசும்போது ஓவர் கான்பிடண்டா ஒரு விஷயம் சொன்னாரு, எங்களோட வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது, அப்படி ஒரு அபாரமான அணி நாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அங்கே அவருடைய ஓவர் கான்பிடன்ஸ் வெளிப்பட்டது. இன்னைக்கு கேப்டன்ஷிப்லையும் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா பதட்டமா இருந்த வீரர் அவர் தான். தென்னாப்பிரிக்காவுடைய 11 வீரர்கள்ல பிச்ல அதிக பதட்டமா காணப்பட்டது ஏபி டிவில்லியர்ஸ் தான். அவருடைய பதட்டம் இந்த ஒரு மிஸ்லீட் பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏபி டிவில்லியர்ஸ் அவர்கள் திரு மகேந்திர சிங் தோனி என்பவரிடம் டியூஷனுக்கு செல்ல வேண்டும். எப்படி ஒரு ஒரு தலைவர் வந்து எப்படி காமா இருக்கணும், எப்படி கூலா இருக்கணும், எப்படி கலெக்டடா இருக்கணும்னு மகேந்திர சிங் தோனி ஒருத்தர் தான் எல்லா உலக அணிகளிலுமே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவின் மிகப்பெரிய அசெட் அது. ஏன்னா பதட்டம் என்பது ரொம்ப ரொம்ப நிமிஷத்துல பரவும், காட்டு தீ போல் பரவக்கூடிய ஒரு விஷயம் பதட்டம். ஐயோ தோல்வியா, ஐயோ தோல்வியாங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுனாலே க்ளோஸ். கண்டிப்பா டிவிலியர்ஸ் ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணாரு, அது இன்னைக்கு ஆட்டத்துடைய போக்கு முற்றிலும் மாற்றிச்சு அப்படின்னு சொல்லலாம். எலியட்டோட ரன் அவுட் அது. அந்த ஆட்டத்தில் அவர் ஃபர்ஸ்ட் பைல்ஸ் தட்டி விட்டுட்டாரு. இதுக்கப்புறமா ஸ்டெம்பை பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் ஒரு கேப்டனா அவருக்கு அப்ளை ஆகும் அப்படின்றது அந்த இடத்துல ஏன் தோன்றல? ஒருவேளை அதை அவர் செஞ்சிருந்தாருன்னா ஆட்டத்தோட போக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அனுபவம் குறைவு. அவர் டிவிலியர்ஸுக்கு ரூல் தெரியலன்னு நான் பிளேம் பண்ண மாட்டேன். அந்த ஹீட் ஆஃப் த மோமெண்ட்ன்றாங்களே, அந்த ஹீட் ஆஃப் த மோமெண்ட்ல அவருக்கு டக்குன்னு தெரியல, ஞாபகம் வராது சார். நம்ம வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், இங்க உட்காந்துக்கிட்டு வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு, இல்ல நீங்க ஸ்டுடியோல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு. அங்க ஃபீல்ட்ல இறங்கி அதை பண்ணும்பொழுது டக்குன்னு ஞாபகம் வராது. அது வரும், எப்ப வரும்னா உனக்கு வந்து ஒரு டிராவிட், ஒரு டெண்டுல்கர் போன்ற அனுபவமோ, இல்லை தோனி போன்ற ஒரு கூல் மைண்ட் இருக்கணும். இவர் ஏற்கனவே சூடா இருந்தாரு, எப்படி அவருக்கு
பாவம். பட் எனக்கு என்னுடைய போட்டியில இப்போ ஏலியட்டுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டிருக்கு. இன்றைய போட்டியில வெற்றியை நிர்ணயித்து நியூசிலாந்து பேட்ஸ்மேன் ஏலியட்டுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வழங்கப்பட்டிருக்கு. ஆட்ட நாயகன் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 73 பந்துகள்ல 7 பவுண்டரிகள் 3 சிக்ஸரோட 84 ரன்கள் விளாசியதற்காக அவருக்கு இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வழங்கப்பட்டிருக்கு. இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் அவருடைய வரலாற்றில் ஒரு சிறப்பான அம்சம். நியூசிலாந்து அணியை முதல் முறையா இறுதிப் போட்டிக்கு கூட்டிட்டு போன பெருமை அவருக்கு இருக்கும். ஆக்லாந்து மைதானத்துல அதுவும் இத்தனை 1000 ரசிகர்கள் முன்னிலையில் எல்லாரும் எதிர்பார்த்தது மாதிரியே ஒரு ஹோம் டீமை ஃபைனல்ஸ் கூட்டிட்டு போயிருக்காரு. அதற்காக ஏலியட்டுக்கு இது ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஏலியட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொடரில் பெரிய அளவில் சோபிக்கலை, பெரிய அளவில் விளையாடல அப்படின்னா கூட இந்த ஆட்டத்தில் அசால்ட்டாக அடித்து அந்த அணியை இறுதிப் போட்டிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. நியூசிலாந்து அணி இப்போ இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கு. அரையிறுதியில் ஒருவேளை இந்திய அணி வெற்றி பெற்றால் நியூசிலாந்து தான் எதிர்கொள்ளணும். சமீப காலமாக நியூசிலாந்து அணியை நேருக்கு நேர் இந்திய அணி சந்திக்கல. இந்த மோதல் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மோகன்ராம்? சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நியூசிலாந்து அணி இந்திய அணியை போல் ஒரு பேலன்ஸ்ட் அணி. டீசன்ட் போலிங், டீசன்ட் பேட்டிங், நல்ல வெட்டோரி போன்ற ஒரு அற்புதமான ஸ்பின்னரும் இருக்கு. ஸோ இந்திய அணி ஒரு கால் ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற்று விட்டு வந்தபோது சந்திக்கக்கூடிய அந்த மேட்ச் ரொம்ப நம்மை போன்ற கிரிக்கெட் பிரியர்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். இந்தியராக இருப்பதால் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பட் ரொம்ப ஒரு நல்ல இந்த மாதிரி தான் சார் எல்லா கேமும் இருக்கணும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவுடைய வெற்றியை தடுத்த இத்தனை ஆண்டுகால தென்னாப்பிரிக்க அணியுடைய கனவை தடுத்த ஏலியட் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் அப்படின்றது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். தென்னாப்பிரிக்காவில் பிறந்து நியூசிலாந்து அணிக்காக அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இத்தனை கோடி தென்னாப்பிரிக்கர்களுடைய கனவை தடுத்த ஒருத்தர் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் அப்படின்றது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். எப்படி பீட்டர்சனுக்கும் இப்படி ஒரு வரலாறு இருக்கோ அதே மாதிரி ஏலியட்டுக்கும் இப்படி ஒரு பின்புலம் இருக்கு. இதுல குறிப்பா நியூசிலாந்து இந்திய அணி பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நியூசிலாந்து அவங்க பிச்சஸ்ல மட்டுமே விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா எல்லாமே ஆஸ்திரேலியன் பிச்சஸ்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை சீரியஸ் ஆஸ்திரேலியாவில் விளையாண்டுருக்கோம். ஆனா நியூசிலாந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாவே அவங்களோட மண்ணில் விளையாண்டாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா கூட ஆட்டம் அந்த டூருமே அவங்க மண்ணில் விளையாண்டாங்க. இறுதிப் போட்டியில இந்தியா ஒருவேளை அரையிறுதியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் சந்திச்சா நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மைதானத்தில் விளையாட போறாங்க. இது அந்த அணிக்கு ஒரு புதுமையான அனுபவம் தானே. இந்திய அணி இந்த விஷயத்தில் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்களா? அந்த அட்வான்டேஜ் மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் பலர் இருக்கிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா ஸ்டேடியமே பாதி இந்தியா போல் தெரிகிறது. சோ நமக்கு 70% ஆடியன்ஸ் இந்தியன்ஸ் அங்க இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் மேட்ச்ல, போன மேட்ச்ல 30,000 பேர்னா வந்தாங்கன்னா 22,000 பேர் இந்தியர்கள் இருந்தாங்க. சோ நமக்கு கிரவுண்ட் சப்போர்ட் இருக்கும். எப்படி நியூசிலாந்து அணிக்கு இன்று ஆக்லாந்தில் அவர்களுடைய கிரவுண்ட் சப்போர்ட் இருந்து சவுத் ஆப்பிரிக்கா பாவம் அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்காம போச்சோ, அந்த வெற்றி நமக்கு அங்க இருக்கும். இந்தியா அங்க இருந்தாலும் ஆஸ்திரேலியா அங்க இருந்தாலும், ஆஸ்திரேலியாவுக்கு இருந்தா ஆப்வியஸ்லி லோக்கல் சப்போர்ட் ஜாஸ்தி இருக்கும். இந்தியர்களுக்கு அங்கு ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் சப்போர்ட் இருக்கு. நிச்சயமா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பிட்ச் அட்வான்டேஜ், கண்டிஷன்ஸ் அட்வான்டேஜ், கிரவுண்ட் அட்வான்டேஜ். கண்டிப்பா இந்த அத்தனை அட்வான்டேஜும் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஆஸ்திரேலியாவை முதல்ல வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மைல்கல்லும் நமக்கு இருக்கு. அதையும் இந்தியர்கள் செய்வார்கள் அப்படின்ற நம்பிக்கை இந்திய ரசிகர்கள் இருக்கு. தொடர்ந்து எங்களோட இணைந்திருந்து பல்வேறு தகவல்கள் வழங்குறதுக்கு நன்றி மோகன்ராம். தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணி முதல் முறையா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற அணிகளில் நியூசிலாந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் மோதக்கூடிய ஆட்டம் 26ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த போட்டியில் வெற்றி பெறவங்க யார், அவங்க நியூசிலாந்து அணியை சந்திப்பாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இது குறித்து நம்ம விரிவாக பார்த்தோம். தொடர்ந்து தந்தி டிவியோட இணைந்திருப்போம்.